திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்ச் மாத உண்டியல் வருமானமாக 4,64,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 1 கிலோ 740 கிராம் தங்கமும் 30 கிலோ 450 கிராம் வெள்ளியும் 1,530 வெளிநாட்டு கரன்சிகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தொடர்ந்து உண்டியல் காணிக்கையில் வெளிநாட்டு கரன்சிகள் அதிகமாக கிடைத்து வருவதால் வெளிநாட்டு பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து முருகனை தரிசித்து வருவது தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தளவாடி மலைப்பகுதியில் விலை வீழ்ச்சியால் டிராக்டர் ஏற்றி முட்டைகோஸ் பயிர்களை விவசாயிகள் அளித்தனர். கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் உள்ள தாளவாடி மலைப்பகுதியில் முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகள் பெருமளவில் பயிரிடப்படுகிறது. தற்போது அறுவடைக்கு வந்த முட்டைகோஸ் காய்கள் நல்ல மகசூல் இருந்தாலும் வியாபாரிகள் 1 கிலோவிற்கு 50 பைசா முதல் ₹1 வரை மட்டுமே கொள்முதல் செய்கின்றனர். ஆனால் 1 கிலோ முட்டைகோஸை பயிரிட ₹6 முதல் ₹7 வரை செலவாகின்றது. விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் முட்டைகோஸ் பயிர்களை டிராக்டர் ஏற்றி அளித்தனர். வியாபாரிக்கு 50 காசுக்கு 60 காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆனால் நாங்கள் விவசாயம் என்ன பண்ணுறது? எங்களுடைய கஷ்டம் ஒவ்வொருக்கும் தெரியணும், ஒவ்வொருத்தருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.